தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் நீண்ட காலமாக இருக்கும் அதிகாரிகள் மாற்றப்படுவது இயல்பான நடைமுறை. எதிர்க்கட்சியாக திமுக இருந்தபோதும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற மனுவை தலைமைச் செயலகம் சென்று, ஏன் டெல்லி சென்றும் புகார் கொடுத்ததை யாரும் மறக்கவில்லை. சரி, அப்படி இருக்கும்போது டி.ஆர். பாலு ஏன் வரிந்து கட்டி நிற்கிறார்? இதில் உள்குத்து இருக்கா என்று கேட்டால் இல்லாமல் இருக்குமா? 5 ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்த திமுகவின் விசுவாசமான அதிகாரிகள் யாரும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை. அவகாசம் வேண்டும் என கூறி 5 ஆண்டுகள் ஓட்டிவிட்டனர். அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் வழக்கில் வாய்தா கேட்டு 5 ஆண்டுகள் கடத்திவிட்டனர். ஊழல் பெருச்சாளிகளுக்கு எதிரான எல்லா கோப்புகளும் பீரோவில் பூட்டி வைக்கப்பட்டன. தேர்தலுக்கு முன்பாகவே எந்த அதிகாரிகளை எந்த மாவட்டத்தில் நியமனம் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தையும் திமுக தலைமை அரங்கேற்றிவிட்டது. தேர்தல் ஆணையத்திற்கு எந்த புகார்களும் சென்றுவிடக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்தன. இப்படி திமுக வியூகத்தை தவிடுபடியாக்க பொறுப்பு டிஜிபி, தலைமைச் செயலாளர், உளவுத்துறை டிஜிபிக்கள் மீது தேர்தல் ஆணையம் கை வைத்ததால் பொங்கி எழுந்தார் டி.ஆர். பாலு. இது மட்டுமல்ல, தலைமை பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் மாற்றப்பட்டால் ஊழல் வழக்கில் பீரோவில் பூட்டி வைக்கப்பட்ட ஆவணங்கள் வெளியே வரும். நீதிமன்ற உத்தரவின்படி அமைச்சர்கள் மீதான வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி பார்த்தால் 10 அமைச்சர்கள், 13 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உண்டு. விசாரணை தீவிரப்படுத்தினால் ஸ்டாலின் தொடங்கி அவரது மருமகன் வரை சிக்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் நியமித்த அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட தொடங்கினால் இந்த கபலீகரம் அனைத்தும் நடக்கும் என்பதால் டி.ஆர். பாலு கதிக்கலங்கிவிட்டார். இது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளாக டி.ஆர். பாலு மத்திய அமைச்சராக இருந்தபோது சில அதிகாரிகளின் நேர்மையான நடவடிக்கை பற்றி நன்கு அறிந்தவர். அவர்களின் நெட்வொர்க் பற்றியும் டி.ஆர். பாலுவுக்கு தெரியும். இதனால்தான் அதிகாரிகள் மாற்றுவதை நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக சாதி மற்றும் மதவாரியாக புகார்களை வீசி வருகிறார். திமுகவுக்கு நேர்மையான அதிகாரிகள் என்றால் அலர்ஜி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் எந்த அதிகாரிகளை மாற்றினாலும் மூத்த அரசியல்வாதி டி.ஆர். பாலு அந்த அதிகாரிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் அதிகாரிகள் மீது வன்மத்தை கக்குவதும் அவரது அனுபவத்திற்கு நல்லதல்ல.